ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்அஃபிஷியல் யூடியூப் கோர்ஸுங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறைய யூடியூபர்ஸுக்கு அதே போல் நிறைய யூடியூபர் ஆகிறவங்க நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த முடிவை நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ரீயூஸ் கன்டென்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுலேருந்து நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க. யூடியூப் சம்மந்தமான சந்தேகங்களும் கேட்பாங்க. அந்த ரீயூஸர் கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுத்து, அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சரியும் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? நிறைய சேனல் 1, 2 சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 20க்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கைடன்ஸ் கொடுத்து சரி பண்ணி கொடுத்துருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதில் என்ன ஆச்சுன்னா, இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஒர்க்குக்கு போகாம இருந்த பட்சத்தில வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு எனக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ரிப்ளை பண்ணி இப்போ தான் குடுத்துருந்தோம். இப்போ நம்ம ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுனால என்ன ஆச்சுன்னா, ரிப்ளை பண்ணுறதுக்கு அதாவது நம்ம மெசேஜ் பார்க்கறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் வந்து இருக்க மாட்டேங்குது. கரெக்ட்டா வேலைக்கு போகிறதும், கண்டிப்பா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு தூங்குறதுக்குமே கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த WhatsAppக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதனால என்ன நான் பண்ணியிருக்கேன்னா, சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட் டைமா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதாவது நான் பண்ற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் டைமா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு, இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹெல்ப் பண்ண மாரியும் இருக்கும். ஓகே. இதுலேருந்து ஒரு இன்கம் வந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த அன்அஃபிஷியல் யூடியூப் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த யூடியூப் கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்ப்ளேலயுமே என்னோட நம்பர் ஷோ ஆகும். அதுக்கூட நீங்க வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க. சரிங்களா? இந்த கோர்ஸ்ல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன் ஒன் பை ஒன்னா. சரிங்களா? இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லா விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லி தர போறோங்க. யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்ககிட்ட இல்லனாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்றது, அது எப்படிலாம் நீங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடணும், எப்படி ப்ராப்பரான மெத்தட்ல வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடுறது, டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு இந்த மாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏ டூ பாட்டம் சரிங்களா? ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் சம்மந்தமா நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தர போறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் சரிங்களா? அதாவது யூடியூப்ப பத்தி எதுவுமே தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா, அதுக்கு வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு கைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல, அப்படி மாரி தான் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி குடுக்க போறோம். அதுபோல எல்லாமே சொல்லியும் தரப்போறோம். எந்த மாரினா, இப்போ ரீயூசர் கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வராங்க இல்லையா? எனக்கு வந்து ரீயூசர் கன்டென்ட் வந்துச்சு. எனக்கு வந்து பார்த்துட்டு என் சேனல்ல எதெல்லாம் ரீயூஸ் கன்டென்ட் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க ப்ரோ. அத நான் டெலீட் பண்ணிடுறேன். அதேபோல வேற எந்த மாரி கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம்? நான் போடுற கன்டென்ட் தப்பா, கரெக்ட்டா இந்த மாரி போடலாமா? இந்த மாரி எடிட் பண்ணலாமா? அந்த ரீயூஸ் கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பீல் பண்ற வீடியோ எப்படி நம்ம மேக் பண்றது? இந்த மாரி நெறைய சந்தேகங்கள் கேட்பாங்க இல்லையா? அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கைட்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான். சரிங்களா? அந்த அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, 500 ஒன்லி தாங்க. சரிங்களா? ரீயூசர் கன்டென்ட் அது உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அத நான் எப்படி சரி பண்ணி தரணும்? அது எப்படி பார்த்தீங்கன்னா பண்ணணும்? எல்லா கைட்னஸுமே நான் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். இந்த ரீயூசர் கன்டென்ட் இல்லாம எப்படி வீடியோ போடுறது அதுவுமே உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துருவேன். சரிங்களா? சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்கிட்டு நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா, 500 டூ 1000க்குள்ள தான் நம்ம வந்து பிரைஸ் வந்து வச்சிருக்கோம். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து 1000 வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இல்லாதப்பட்டவங்க தான். கண்டிப்பா மிடில் கிளாஸ் தான். அந்த ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குமே வந்து தெரியும். அதனால தான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நெறைய பேர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து இருக்கும். கொஞ்சம் பேர் வந்து இருக்காது. ஓகே. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குடுங்க. ரீயூஸ் கன்டென்ட் சரி பண்றதுக்கு. இல்ல என்கிட்ட அமௌண்ட் இருக்கு ப்ரோ. நான் தாராளமா என்னோட மனசார நான் குடுக்குறேன் அப்படின்னா, நீங்க மனசார குடுத்தீங்க அப்படின்னா, அதுவுமே நான் வந்து வாங்கிக்கிறேன். ரூ. 1000 சரிங்களா? சரி ஓகே. இது வந்து ரீயூஸ் கன்டென்ட் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, எ எப்படி ப்ரோ நான் வந்து ஃபுல்லா எப்படி ப்ரோ லேர்ன் பண்றது? அதுக்கு என்ன ப்ரோ கோர்ஸ் இருக்கு? அதுக்கு எவ்வளோ ப்ரோ நான் பேமெண்ட் பண்ணணும்? அதுக்கு நீங்க கேட்பீங்க இல்லையா? யூடியூப்னா என்னன்னே தெரியாத, யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சேனல் கிரியேட் பண்றதுலேருந்து, எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும்? எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோ போட்டா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் ஆகலாம்? இந்த மாரி எடிட்டிங்கு, இந்த மாரி எல்லா விஷயமே யூடியூப் சம்மந்தமா எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லி தர போறோம். பிகினர் சரிங்களா? பிகினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் உடைய பிரைஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1500 சரிங்களா? இதில முக்கியமான விஷயத்த நான் பின்னாடி சொல்லியிருக்கேன். அதுவுமே நீங்க வந்து பாருங்க. ரூ. 1500 நீங்க வந்து பிகினர் சரிங்களா?
ஸோ உங்களுக்கு எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்பேன். என்னுடைய பர்சனல் நம்பருமே உங்களுக்கு ஃபோன் நம்பருமே நான் வந்து கொடுத்துருவேன். நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நான் எல்லா வீடியோவுமே செக் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லி தரேன் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினருக்கு நம்ம 1500 கோர்ஸ் ப்ரைஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸுக்கு ஓகேங்களா. இல்லை அப்புறம் என்கிட்ட அமௌண்ட் இருக்குது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1500 மேலே உங்களுடைய விருப்பம் இருந்தால் நீங்க மனசார குடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதையும் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? சரி ஓகே. அப்ப பிகினருக்குமே ரூ. 1500 நம்ம கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். அதில பிகினர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிக் குடுப்பேன். யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுலேருந்து வீடியோ அப்லோட் பண்ணி எப்படிலாம் அது குரோத் ஆகும்னு சொல்லிட்டு ஐடியாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுப்பேன். 1500 மட்டும் தான் மிடில் கிளாஸ்க்கு. ஸோ அமௌண்ட் இருக்கிறவங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கலாம். உங்க இஷ்டம் தான். சரிங்களா? ஸோ அதேபோல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிடில்ல இருக்கீங்க ப்ரோ. நான் வந்து நடுவுல இருக்கேன். எனக்கு யூடியூப் சேனல்லாம் எல்லாம் தெரியும். பட் ஆனா, அதில சின்ன சின்ன டவுட்லாம் வரும் எனக்கு. அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. ரீல்ஸ் கண்டென்ட்ல எப்படி இல்லாம வீடியோ போடுறது, இந்த மாரி டவுட்லாம் இருக்கும் ப்ரோ. ஸோ என்ன நான் வந்து பண்ணலாமா? ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, நீங்களுமே ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுடைய கோர்ஸ் டீட்டெயில் ஸோ அவங்களுடைய பிரைஸ் என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 சரிங்களா? ஸோ உங்களுக்கு 700 வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் இருக்கு. மிடில்ல இருக்குங்க. அப்ப பிகினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 மிடில் கிளாஸ்க்கு, மிடில்ல இருக்கிறவங்களுக்கு 700 ஸோ அது வந்து மிடில் கிளாஸுக்கு. அது பிகினராக இருக்கிறவங்க, இல்ல ப்ரோ எனக்கு அமௌண்ட் தர முடியும் அப்படின்னா, அது உங்க இஷ்டம். ரூ. 1000 மேல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தரலாம். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே உங்களுக்கு இப்போ ஓகே என்னோட கோர்ஸ் புடிச்சிருந்து, நான் சொல்லிக் குடுக்குறதுல நான் பேசுற விதம், நான் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ஓகே மனசு தோணுச்சுன்னு நீங்க குடுக்கலாம். சரிங்களா? ஆனா இந்த பிரைஸ்க்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தீங்க அப்படின்னா, அது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா, நம்ம இங்க இருக்கிற ஜாப விட்டுட்டு, இத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா இதுலேருந்து ஒரு இன்கம் வந்தா தான் நம்ம லைஃப்‌க்கு கொஞ்சமாச்சும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் சரிங்களா? ஏன்னா, இதில வந்து உங்களுக்குமே ஒரு சந்தோஷமான ஹேப்பி மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். எனக்குமே அமௌண்ட் விஷயத்திலும் சரி, எனக்கு ஒரு மனசு திருப்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ண போறோங்க. ஸோ அப்ப எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன். இதில முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் மத்த சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிட வேண்டாம் நம்ப. மத்த இடத்துலன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? நம்ப கோர்ஸுக்கும், அவங்க கோர்ஸுக்கும் நெறைய பேர் கேட்பீங்க. என்ன ப்ரோ டிஃபரெண்ட் இருக்குன்னு. ஸோ நம்ப ஃபர்ஸ்ட்டு டைம் சொல்றேனே. ஸோ எல்லாத்தையும் அதாவது யூடியூப் சம்மந்தமா நீங்க சேனல் கிரியேட் பண்ணதுலருந்து வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லி தரதுக்கு கோர்ஸோடைய பிரைஸ் எவ்வளோ தெரியுங்களா உங்களுக்கு? ரூ. 10,000ங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நானே நெறைய பேர் பார்த்துருக்கேன். ரூ. 10,000 ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணாங்க. ஒரு லைவ் மாரி ஒண்ணு வச்சாங்க. Instagramல ஸ்பான்சர் பண்ணி லைவ் மாரி வச்சாங்க. லைவ் மீட்டிங் பண்ணாங்க. ஸோ அதில வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. பேசுறதெல்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு ஒரு ரூ. 10,000 நீங்க பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் குடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஸோ அதுவுமே வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 6 மாசம் மட்டும் தாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனா, இது நாம்ப பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, வேலிடிட்டியே கிடையாதுங்க. நீங்க லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? அதில 6 மாசம் ஆனா ரூ. 10,000 பேமெண்ட் பண்ணணும். ஆனா, இதில நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையவே கிடையாது. ஸோ மஸ்ட்டு அந்த கோர்ஸுக்கும் இந்த கோர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டிஃபரெண்ட் இருக்கு நீங்க பார்த்துங்க. சரிங்களா? ஸோ அதேமாரி ரிவ்யூஸ் கன்டென்ட் இருக்கு இல்லையா? அந்த ரிவ்யூஸ் கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான் சொல்லிக் குடுப்பேன். இத பண்ணுங்க, அது பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொல்லிக் குடுத்த மாரி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிவ்யூஸ் கன்டென்ட்லேருந்து உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் ஆயிடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 500 சரிங்களா? அதுவுமே நீங்க வந்து பார்த்துங்க. ஏன்னா வந்து மத்த இடத்துல இதுக்கு எவ்வளோ பிரைஸ் பண்றாங்க அப்படின்னா, 4000 கிட்ட பிரைஸ் பண்றாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது பார்க்கறதுக்காக சரிங்களா? ஆனா நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோலாம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா மணி எவ்வளோ வேண்டும், எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதனால தான் சரிங்களா? இந்த பிரைஸ் கூட நான் எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னா, சரி ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுல் டைமா ஒர்க்குக்கு போறதுனால, அங்க வர மணி வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ரன் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப அங்க போறதுனால நம்ம யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கவும் முடியல. அதேபோல ரன் பண்றதுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நெறைய பேர் ரிப்ளேயும் பண்ண முடியல. ஸோ ஓகே இதுவே நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணலாம். நம்ம அந்த ஜாப் ஒரு பார்ட் டைமா பண்ணிட்டு, இத வந்து ஒரு பார்ட் டைமா பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸுக்கான அமௌண்ட்டுமே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, வேற எந்த ஒரு காரணமுமே இல்லங்க. சரிங்களா? ஸோ அதேபோல ஒரு விஷயத்தையுமே நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். என்ன அப்டின்னா, இப்ப நான் வந்து ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருந்தேன். எப்பப்பலாம் எனக்கு டைம் இருக்குதோ அப்பப்பலாம் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு நண்பர் சரிங்களா? ஒரு ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் கன்டென்ட் வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு. அவர் சேனல் நல்லாவே வியூஸ் போகுது. 10K, 12K நல்லா வியூஸ் போகுது. ஒரு அனிமேஷன் எடிட்டிங் சேனல்னு வச்சுக்கங்களேன். நல்லா தான் வியூஸ் போகுது. நல்லா எர்ன் பண்ணிட்டாரு போல. நல்லா தான் இருக்கு. சரிங்களா? அதில ரீயூஸ் கன்டென்ட்டும் வந்துருச்சுங்க. ஸோ அந்த ரீயூஸ் கன்டென்ட் எப்படி சரி பண்ணணும்? என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் குடுத்தோம். அவங்க ஒரு வீடியோ டெமோ வீடியோலாம் அனுப்பி குடுத்து, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுத்து பண்ணேங்க. சரிங்களா? ஸோ அப்படி பண்ணப்ப என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன். இந்த மாரி வந்து உங்களோட வீடியோ எடிட்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு சொல்லி தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன். கண்டிப்பா நான் சொல்லி தரேன் ப்ரோ. இத மட்டும் எனக்கு சரி பண்ணி குடுத்துருங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே சரியும் பண்ணி குடுத்தாச்சுங்க. சரிங்களா? குடுத்த அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சுன்னா, எடிட்டிங் பத்தி நான் கேட்டேன். ப்ரோ சொல்லி தரீங்களான்னு கேட்டேன். அதேபோல ஒண்ணுமே இல்லங்க. உங்களால முடிஞ்சா ஏதாச்சும் மணி இந்த ரிலேட்டடா அமௌண்ட் இருந்தா நீங்க ஹெல்ப் பண்ணலாம் ப்ரோ. இல்லன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ப்ரோ.
ஸோ சொன்னேன் சரிங்களா, சொன்ன ப்ரோன்னு சொல்லிட்டேன். சொன்னேன் இதில் என்ன இருக்கணும், இல்லை ப்ரோ என்கிட்ட அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருந்துக்கலாம். இல்லை ப்ரோ என்கிட்ட அமௌண்ட் இல்லைன்னு ஒன்றா, இல்லை ப்ரோ எடிட்டிங் சொல்லி தரேன் ப்ரோ உங்களுக்குன்னு சொல்லியிருந்துருக்கலாம். ரெண்டுமே இல்லைங்க. அமௌண்ட்டை விட எடிட்டிங் சொல்லி தரேன்னு சொன்னார் ஒரு மனுஷன், அதுவுமே இல்லை. என்னம்மா பண்ணார் அவர், என்ன பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டார், டெலிட் பண்ணிட்டாருங்க. முடிஞ்சு போச்சு, வேலையே முடிஞ்சு போச்சு. அப்போ தான் எனக்கு யோசிச்சு தோணுச்சு, என்னடா அது நம்ம என்ன எடிட்டிங் தானே சொல்ல கேட்டோம், அது அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட்டாக தான் கேட்டோம், கம்பல்சரி கிடையாது, ரிக்வஸ்ட்டாக தான் கேட்டோம். இல்லை ஏன்னா வந்து இப்போ அவர் நல்லா வியூஸ் போகுதுன்னு வச்சுங்களேன், நான் 10K லெவலுக்கே நல்லா வியூஸ் போகுது சேனலில். அப்படி போகிறப்ப ஓகே அவருக்கு வந்து பாண்டேஷன் எலிஜிபிள் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ அந்த சேனல் மூலிமா ஒரு ஓரளவுக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுவார்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து நம்ம வந்து 10,000 20,000 எதுவுமே கேட்கறதில்ல. ஜஸ்ட்டு எவ்வளோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சது ஒரு வந்து 300 இல்லை 200 100 உங்களால் முடிஞ்சது நீங்கள் தாங்க, இல்லைன்னா இதில் கம்பல்சரி இல்லை ப்ரோ அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. எடிட்டிங் மட்டும் சொல்லி தாங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு போய் எவனா பிளாக் பண்ணுவாங்களா? இல்லை. அதுதான் எனக்கு மனசே உடஞ்சிச்சுங்க, சுத்தமாக முடிஞ்சிச்சு எனக்கு. என்னடா அது இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து நம்ம வந்து பண்ணால் இது நமக்குமே யூஸ் இல்லை, எதுவுமே யூஸ் இல்லாமல் ஒரு மன திருப்தியுமே இல்லாமல் போகுது இதில் அப்படின்னு வச்சு பார்த்து தான் சரி ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்படி இருக்க மாட்டாங்க, சில பேர் தான் இப்படி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அது சில பேரில் ஒருத்தவர்கிட்ட நான் அதை மாட்டிக்கிட்டேன். ஆனால் வந்து இப்போ அவருக்கு இது சரி பண்ணி கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த டைம் சரியாயிடுச்சு. ஆனால் அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரக்குள்ள கண்டிப்பாக தனியாக தான் நிற்பார். ஏன்னா ஒரு சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கங்களேன், சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கொண்டு போனால் மட்டும் தான் அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வளர முடியும். சப்போர்ட் வேணாம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோல்வி அடையும் சரிங்களா. சரி ஓகே, இந்த பதிவை நான் எங்கேயா சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு சம்பவம் வந்து எனக்கு மனசில் கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருந்து, என்னடா அது நம்மள போய் பிளாக் பண்ணிட்டாங்களா, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுன்னு வச்சுங்களேன். நிறைய பேர் சேனல் நம்ம மாட்டிச்சு பண்ணி கொடுத்து நிறைய பேர் நிறைய வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் கஷ்டம் இல்லாத மாரி தான். இப்போ வந்து அமௌண்ட் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சரி ஓகே, வேலைக்கு போய் தான் நம்ம பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்ல அப்படின்னா. அதுதான் ஃபுல் டைமா அந்த ஜாபுக்கு நம்ம போக ஆரம்பிச்சோம். டைம் இல்ல. ஸோ ஓகே, அது ஒரு பார்ட் டைமா பண்ணி, இது ஒரு பார்ட் டைமா பண்ணோம். இதுலயுமே நம்மளுக்கு நெறைய பேர் சப்போர்ட் பண்ண மாரி இருக்கும். அமௌண்ட் வந்த மாரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணலாம். ஸோ அன்பு அஃபிஷியல் யூடியூப் கோர்ஸ் அது எல்லாமே சொல்லி தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் கேளுங்க சரிங்களா. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதேபோல் யாரும் வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அதுதான் நான் முக்கியமாக சொல்கிறது. ஏன்னா, இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரீயா பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. என்னுடைய மன திருப்திக்காகவும், என்னுடைய சந்தோஷத்துக்காகவும், நான் பட்ட கஷ்டங்கள் மத்தவங்க படக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட நானுமே அது கிட்டத்தட்ட 6 மாசமா நான் கஷ்டப்பட்டு தானே வந்தேன். இப்போ இப்போ இருக்கிறப்ப சரி ஓகே, இது வந்து நம்ப உடனே நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும் இல்லையா? இப்போ நான் வந்து எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, நான் உடனே ரிப்ளை குடுத்தேனா அப்படின்னா, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இன்னைக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்றீங்க, நான் 1 வாரம், 2 வாரம் கழிச்சு ரிப்ளை பண்ணா அது வேஸ்ட்டு தான் இல்லையா? ஸோ அந்த மாரி சிச்சுவேஷனுக்கு நம்ம போயிடக்கூடாது. இப்போ ஒர்க்குக்கு போயிட்டோனா, அந்த ஒர்க்கு மட்டுமே நம்ம பார்க்குற மாரி தான் இருக்கும். இங்க வந்து வரதுக்கு அவ்வளோ வர முடியாது. ஆன்லைன்ல வர முடியாத சிச்சுவேஷன் வரும். அதனால அது ஒரு பார்ட் டைமே பண்ணிட்டு, இது நம்ம பார்ட் டைம் பண்ணக்குள்ள இதுலேருந்து மணி நம்மள ஏர்ன் பண்ணலாம். அங்கேயும் நம்மளுக்கு மணி வரும். ஸோ நெறைய பேர் சப்போர்ட் பண்ண மாரி இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்றோம். ஸோ இதில யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? நம்மளுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த டவுட்டா இருந்தாலுமே கேளுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். முழுமையா, தெளிவா உங்களுக்கு புரியிற மாரி முக்கியமா சொல்லணும்னா, உங்களுக்கு புரியிற மாரி எக்ஸாம்பிளா லைவா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஸோ நம்ம சேனல் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரும். உங்களுக்கு இது எப்படிலாம் எடிட் பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும் சொல்லிட்டு நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெறைய விஷயங்கள வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில இந்த வீடியோ தவிர்த்து இந்த வீடியோல சொன்னதை விட வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆன்சர் பண்றேன். சரிங்களா? ஸோ அதேபோல திரும்பி நான் அகைன் சொல்றேன். ஏன்னா இது அமௌண்ட் விஷயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, யார்ட்டயும் அமௌண்ட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். யாருமே வந்து இப்போ அமௌண்ட் வச்சுன்னு உள்ள வரது கிடையாது. கரெக்ட்டுங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த கோர்ஸ்க்கு நான் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இது கைடன்ஸ் குடுத்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த என்னோட ஹெல்ப் மத்தவங்களுக்கு இருந்தா, என்னுடைய கைடன்ஸ் மத்தவங்களுக்கு இருந்தா, அவங்களுமே ஓகே அவங்க வந்து கொஞ்சம் முன்னேறி வருவாங்க. அந்த இதுக்காக தான். இப்போ அந்த செகண்ட்ல நம்மளுடைய ஹெல்ப் அவங்களுக்கு இருக்கணும், கைடன்ஸ் இருந்தா மட்டும் தான் அது நடக்கும். ஒரு 1 வாரம், 2 வாரம் கழிச்சு கிடைக்குது அப்படின்னா, அது கண்டிப்பா வேஸ்ட்டா தான் இருக்கும். ரீயூஸ் கன்டென்ட்க்கு அப்பீல் பண்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வீக், 2 வீக் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அவங்க மெசேஜ் பண்றாங்க. நான் மெசேஜ் பார்க்காம 2 வீக் கழிச்சு வந்து மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்றேன் அப்படின்னா, என்ன ஆகும்? அந்த இது வேஸ்ட் தானே. ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ ஓகே. எனக்குமே அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்குமே அமௌண்ட் விஷயத்தில வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த இதுக்கு வந்து பார்த்தா அமௌண்ட் வாங்குறதுக்கு ஒரு பிடிக்காத விஷயம் தான் கோர்ஸுக்கு. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையால் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ யூடியூப் சம்மந்தமா எல்லாமே நம்ம சொல்லி தர போகிறோம். இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூடியூப் சேனல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஓகே கைஸ், அடுத்து சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.